இங்கே காட்டக்கூடாது, சீலை இங்கே காட்டக்கூடாது, தொப்புளுக்கு மேலே புடவை கட்டக்கூடாது. சட்டமன்றம் என்பதே விவாதத்துக்குரிய இடம் தானே. சமூக வலைதளங்களுக்கு நிச்சயமாக ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். மக்களுடைய வாக்கு தான் எப்பவும் முக்கியம். அப்படிதான் அது நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சினிமா எடுக்கிறோம், சினிமாவுக்கு ஒரு சென்சார் இருக்குது. கரெக்டாக படம் எடுக்கிறோம், நான் பணம் போடுறேன், இல்லை சார் ஒரு படம் பண்ணுறாருன்னா அதுக்கு சென்சார் இருக்குது. இங்கே காட்டக்கூடாது, சீலை இங்கே காட்டக்கூடாது, தொப்புளுக்கு மேலே புடவை கட்டக்கூடாது, இல்லை ரத்தம் வரக்கூடாது. உங்களுக்கு டிவி சென்சார் இருக்குது தெரியுமா? டிவி சென்சார் இல்லை. இப்போ நம்ம சினிமாவில் ஒரு படம் எடுத்தோம்னா அடிச்சோம்னா மூஞ்சியில் ரத்தம்லாம் வரும். சினிமாவில் அலௌடு இருக்குது. ஆனால் ஒரு தொலைக்காட்சியில் நீங்கள் போய் இன்றைக்கி படம் போடும்போது ரத்த காட்சி வரக்கூடாது, சீரியலில் அரையிறதை காட்டக்கூடாது, பிளட்டு காட்டக்கூடாதுன்ற ஒரு வரையறை இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்குது. ஆனால் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையே அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். செய்தித்தளங்களுக்கு நிச்சயமாக ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். இந்த கட்டுப்பாடுங்கிறது என்னென்னா, நிறைய சாதி சண்டைகள் உருவாவதற்கான ஒரு தளமாக மாறுது. அதை பார்க்குறேன், பயமாக இருக்குது படிக்கும் பொழுது. கலாச்சார சீரழிவுக்கான இடமா இருக்குது, அதையும் பார்க்குறோம், பயமாக இருக்குது. மதச்சண்டை உருவாகுது, அதையும் பார்க்குறோம், பயமாக இருக்குது. ஸோ இந்த வலைத்தளத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அந்த வகையில் நான் இவங்க கூட இந்த நண்பர்கள் திருவிழாவில் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற இவங்களுக்கு எனக்கே ஒரு கைதட்டி நான் நல்லது சொல்லிக்கிறேன். ஏன்னா அது பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரியான நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான நல்ல நண்பர்களும் இருக்கிறார்கள். அவர்களோடு நானும் பயணிப்பது பெருமையாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த வரலாறு, திருக்குறள் சொன்னாலும் சரி, எந்த மகாபாரதத்தை சொன்னாலும் சரி, ராமாயணத்துக்கு எந்த வரலாறாக இருக்கட்டும், எந்த வரலாறாக இருக்கட்டும், நீங்கள் முகநூலில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா கெட்ட வார்த்தைகள், அதாவது உலகத்தையே நம்ம சொல்லுவோம் ஹோம்லெஸ் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஃபாரின்ல, அது குறிப்பாக அமெரிக்கா. ஹோம்லெஸ் சொசைட்டி என்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குடும்பமற்று வாழ்வு, பிறக்கும் பொழுதே தன்னிச்சையாக வாழ்வு, தாய் தந்தை கூட இருக்க மாட்டாங்க, லிவிங் டுகெதர் இருப்பாங்க, யார் கூட இருக்காங்கன்னு தெரியாது, அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க, அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனால் பணம் நிறையா இருக்குது. நம்ம இந்தியாவில் பணம்லாம் நிறையா இல்லை. அவங்ககிட்ட இல்லாத ஒன்று இருக்குது, அது கலாச்சாரம். அதுதான் அம்மா அப்பா குழந்தைங்க, நட்பு உறவு, ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு நிறைந்த இந்த பூமியில் இதை போன்ற கலாச்சார சீரழிவுகளை நிச்சயமாக அரசாங்கம் இது கவனத்தில் கொண்டு வர வேணும், கையாள வேணும், இதை சரி செய்ய வேணும். இதை சரி செஞ்சால் தான் இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் கூட செல்ஃபோன் லேப்டாப்பில் தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. ஸோ அது நம்மளுடைய கடமை இல்லையா? அது எப்படி நம்ம விளையாட்டாக விடுவோம்? அது விடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெற்றோராக இருந்து நான் சொல்கிறேன். அது நிச்சயமாக அது சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இப்போ சமூக ஊடகங்கள்னால பல்வேறு புரட்சிகளே நடந்திருக்கு. ஜல்லிக்கட்டு மாதிரியான விஷயங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வரலாறே மாறக்கூடிய சம்பவம் நடந்தது, ஆட்சி மாற்றம். இது எப்படி பார்க்குறீங்க? இது முழுக்க ஒரு சமூக ஊடகத்தில் நடைபெற்ற ஒரு இல்லை சார், எல்லாத்துக்குமே நீங்கள் இது பிகாஸ் நம்ம யாருமே இங்கே அரசியல் கிடையாது. அரசியலாக அதை யோசிக்க வேண்டாம். மக்களுடைய வாக்கு தான் சார் முக்கியம். நம்ம தோற்றவங்க நம்ம 1000 சொல்லுவோம், அது இவிஎம் மிஷின்னு சொல்லிவிடுவோம், பணம் கொடுத்து போட்டான்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம தோல்விக்கு நம்ம தான் காரணம் வேணும் இல்லையா? திடீர்னு ஒரு நெஞ்சொலி வந்துருச்சுன்னா புரோட்டா சாப்பிட்டதுனால வந்துருச்சு, அந்த மாதிரி நம்மளே சாந்தப்படுத்திக்கிறது, அதை போன்ற காரணங்கள் தான். ஆனால் எண்டாவது நீங்கள் ஒன்று பார்க்கணும், ஏதோ ஒன்று மக்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று மக்களுக்கு தேவைப்படுது. முழுக்க மக்கள் தனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை அகற்ற வேண்டும் என்றால் வேற ஒரு பொருளை கையில் எடுப்பாங்க. அந்த வேற ஒரு பொருள், அது எந்த பொருள், அந்த பொருள் நல்ல பொருளா இல்லையாங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதை போன்ற மாற்றங்கள் எல்லா காலமும் நடந்துருக்காங்க. அதுக்கு புதிதான கற்பனையெல்லாம் எனக்கு அது சொல்ல தெரியும். ஸோ மக்களுடைய வாக்கு தான் எப்பவும் முக்கியம். அப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். தெரிஞ்சதுதான் நீங்கள் பல முயற்சிகளை முன்னெடுத்துருக்கீங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு போயிருக்கு. அதை நடைபெற்ற முடியாத சரி இல்லை எல்லாத்தோட முதல் இது பாதி நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, சரி நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா இது ஒரு என்ன மலை மேலே தீபம் தானே இருக்காங்க, இது என்ன விஷயம், அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அந்த ஒரு கோரிக்கை எல்லாத்துக்கும் மக்கள் சேர்த்து ஏன் அதை ஏற்றக்கூடாது, அது ஏன் ஏற்றணும்னு பாதி கோரிக்கை, ஏன் ஏற்றக்கூடாதுங்கிறது பாதி விஷயம். இது ஆழ்நாடு காலமாக இன்னும் நிகழ்ச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, என்னுடைய மனசுலேருந்து சொல்கிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை போன்ற சம்பவங்கள் மக்களுடைய விருப்பம் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு வழிபாடு முக்கியம்னா அந்த வழிபாட்டுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் அரசாங்கம் என்னை பாதுகாக்கணும், நான் ஒரு மக்கள், எனக்கு ஒரு வழிபாடு முக்கியம்னா அந்த அரசாங்கம் எனக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். இவ்வளோதான் சிம்பிள் விஷயம். இந்தியாவில் எத்தனை மதம் இருக்குது? 3 லட்சம் கோடிக்கு மேலாச்சு நம்ம மனிதனம் தோன்றி இல்லையா? எத்தனை சாதி இருக்குது? இந்தியாவில் தான் அனைத்து மதங்களும் இருக்குது.
ஜைன மதத்திலிருந்து, புத்த மதத்திலிருந்து, லிங்காயத்திலிருந்து, கிறிஸ்துவத்திலிருந்து, இந்துவிலிருந்து, இஸ்லாமிலிருந்து எத்தனையோ மதங்கள் இருக்குது. எல்லா மதங்களும் வாழ்வதற்கு தான். இந்த மதம் பெரிது, அந்த மதம் பெரிதுன்னு ஒருவரை ஒருவர் கீழ் தள்ளுவதற்கல்ல. ஆகவே எந்த மத வழிபாட்டுகளுக்கும் அரசாங்கம் சட்டத்திட்டத்தை சரி பண்ணி அதை வழிமுறைப்படுத்தி அதை செய்ய தான் சொல்லுமே தவிர அது முடக்கக்கூடாது. முடக்கும் பொழுது தான் எதிர்கேள்வி வரும். அது பிரச்சனையாகிறதே என்னென்னா, என்னுடைய வழிபாட்டை நீ தடுக்கும் பொழுது எனக்கு எதிர்கேள்வி வராது. ஸோ அதை நான் விரும்புகிறேன். சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் பார்க்குறீங்களா? பார்த்துட்டேன். எப்படி சார்? அது அரசியல் அரசியல் அது அப்படி தானே இருக்கும். அது அப்படி தானே இருக்கும். இது சட்டமன்றம் என்பதே விவாதத்துக்குரிய இடம் தானே. அது பேச வேண்டிய இடம் தான். அது